6.2 பார்க்க போகிறோம். 6.2ல வந்து எக்ஸாம்பிள் 6.16 இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோப்ளேனார்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது கொலினியர் லை ஆன் ஏ சேம் பிளேன். இப்போ 4 பாயிண்ட்ஸ் நமக்கு லை ஆன் ஏ சேம் பிளேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இப்போ நமக்கு அதில் 3 வெக்டார்ஸ் டிஃபைன் பண்ணணும். அப்போ 3 வெக்டார்ஸ் டிஃபைன் பண்ணும்போது ஏதாவது ஒரே பாயிண்ட்டை காமன் பாயிண்ட் எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அப்போ நமக்கு வந்து 3 வெக்டார்ஸ் வந்து கோப்ளேனார்னா என்ன கண்டிஷன்ஸ் பார்த்துருக்கோம். அதோட பாக்ஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0ன்னு சொன்னால் இந்த 3 பாயிண்ட்ஸ் are lie on a the three lie on a same plane. That is இப்போ a vector b vector c vector equal to 0 அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்றோம், a vector b vector c vector are coplanar. அப்போ அதை ரெஃபர் பண்ணி வர பாயிண்ட் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சேம் பிளேன்ல இருக்கும் அப்படின்னு சொல்றோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ 3 பாயிண்ட்ஸ் கொடுத்தா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதோட பொசிஷன் வெக்டர்ஸ் இப்போ a b c 3 பாயிண்ட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதோட பொசிஷன் வெக்டர் oa வெக்டர் அது ஸ்மால் a வெக்டர் ob வெக்டர் ஸ்மால் b வெக்டர் OC வெக்டர் ஸ்மால் c வெக்டர் டிஃபைன் பண்ணி இப்போ a வெக்டர் b வெக்டர் c வெக்டர் அதோட பாக்ஸ் ப்ராடக்ட் 0ன்னு சொன்னோம்னா இந்த 3 பாயிண்ட்ஸ் லை ஆன் ஏ சேம் பிளேன். தட் இஸ் the 3 வெக்டார்ஸ் ஆர் கோப்ளேனார். ஸோ the 3 பாயிண்ட்ஸ் லை ஆன் ஏ சேம் பிளேன்னு சொல்லிடலாம். நம்ம சேம் பிளேன் அப்படிங்கிறத கொலினியர்னு பார்த்துருப்போம். இதில் நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா அந்த 4 பாயிண்ட்ஸ் கொலினியர் தான். லை ஆன் ஏ சேம் லைனுக்கு பதிலாக லை ஆன் ஏ சேம் பிளேன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதை டிஃபைன் பண்ணி வர 4 வெக்டார்ஸ் அப்போ 4 வெக்டார்ஸ் நம்ம அதை வச்சு ஃப்ரேம் பண்ண தேவையில்லை. ஏன்னா நமக்கு 3 வெக்டார்ஸ் வச்சு தான் பாக்ஸ் ப்ராடக்ட் சொல்ல முடியும். அதனால என்ன பண்றோம், அந்த 4 பாயிண்ட்ஸ் வச்சு 3 வெக்டார்ஸ் ஃப்ரேம் பண்றேன். அதுல ஏதாவது ஒரு பாயிண்ட்டை காமன் எடுத்துக்கிறோம். a b c d எதை வேணுமோ நம்ம காமனா எடுத்து டிஃபைன் பண்ணலாம். அப்ப காமனா எடுக்கும்போது என்ன பண்ணலாம், ab ac ad இல்ல bங்கிற பாயிண்ட்டை காமனா வச்சனா ba bc bd இல்ல cங்கிற பாயிண்ட்டை காமனா வச்சனா ca cb cd இல்ல dங்கிற பாயிண்ட்டை காமனா வச்சனா da db dc. ஸோ இப்போ இந்த மாதிரி என்ன பண்ணுறோம், 3 வெக்டார்ஸ் ஃப்ரேம் பண்ணி அதோட பாக்ஸ் ப்ராடக்ட் 0ன்னு சொன்னோம்னா அப்போ அந்த 3 வெக்டார்ஸ் நமக்கு என்னவாயிரும், கோப்ளேனார். அப்போ அந்த 4 பாயிண்ட்ஸ் என்னவாயிரும், லை ஆன் ஏ சேம் பிளேன். ஓகே, இப்போ நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ் வச்சு பேஸ் பண்ணி வர சம் பாருங்க. எக்ஸாம்பிள் 6.16 ஷோ தட் த 4 பாயிண்ட்ஸ் 6 - 7 0 16 - 19 - 4 0 3 - 6 2 - 5 10 லை ஆன் ஏ சேம் பிளேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதில் பாருங்க நமக்கு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தா என்ன பண்ணலாம், அந்த 3 பாயிண்ட்ஸை வச்சு நம்ம பொசிஷன் வெக்டார்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், 3 வெக்டார்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் என்ன பண்ணுற, லெட் த கிவன் பாயிண்ட்ஸ் பி ஏ. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை ஏன்னு எடுத்துக்கிறோம். பாருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பாருங்க, 6 - 7 0. அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எடுத்துக்கிற, a 6 - 7 0. அண்ட் செகண்ட் பாயிண்ட் இஸ் 16 - 19 - 4 and the third point is C 0 3 - 6 and the fourth point is 2 - 5 10. So நம்ம given points க்கு நேம் கொடுத்திருக்கோம். என்ன, A B C D. இப்போ இந்த 4 points நம்ம என்னன்னு சொல்லணும் பாருங்க, lie on a same plane. பாருங்க, to prove that the 4 points A B C D lie on a plane. Lie on a plane means அங்க lie on a same plane தான். டைரக்டா பிளேன்னு சொன்னாங்க. ஒரு a plane மீன் என்ன, a plane ஒரு பிளேன்ல இருக்குன்னு சொல்லணும். அப்ப A B C D lie on a plane சொல்லி ப்ரூஃப் பண்ண போறோம். அப்ப இந்த 4 பாயிண்ட்ஸும் ஒரே பிளேன்ல இருக்குன்னு ப்ரூஃப் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 4 பாயிண்ட்ஸை வச்சு நம்ம 3 வெக்டார்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். அதான் முன்னாடியே சொன்னேன். அதாவது ஒரு ஏங்கிற பாயிண்ட்டை காமனா வச்சுக்கலாம், ஆர் பிங்கிற பாயிண்ட்டை காமனா வச்சுக்கலாம், ஆர் சி ஆர் டி இதுல எந்த ஒரு பாயிண்ட் வேணுமோ நம்ம காமனா எடுத்து 3 வெக்டார்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். நம்ம இங்க என்ன பண்றோம்னா ஏங்கிற பாயிண்ட்டை காமனா எடுத்து நம்ம டெரைவ் பண்ண போறோம். பாருங்க, இதுல ஏங்கிற பாயிண்ட்டை காமனா எடுத்தோம். நம்ம we have to prove that the 3 வெக்டார்ஸ் என்னது, ஏங்கிற பாயிண்ட்டை காமனா எடுத்தா AB AC AD. அப்ப இந்த 3 வெக்டார்ஸ் நம்ம என்ன சொல்லணும் பாருங்க, கோப்ளேனார்னு சொன்னா போதும். பாருங்க, we have to prove that the 3 வெக்டார்ஸ் AB வெக்டார் AC வெக்டார் AD வெக்டார் ஆர் கோப்ளேனார். பட் நம்ம கொடுத்திருக்கிற பாயிண்ட்ஸ் எத்தனை தான் பாருங்க, 4. அப்ப அந்த 4 பாயிண்ட்ஸ் பாருங்க, A B C D. இந்த ABCDங்கிற பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்றோம், AB வெக்டார் AC வெக்டார் AD வெக்டார் அப்படிங்கிற 3 பாயிண்ட் வெக்டர்ஸை ஃப்ரேம் பண்ணி அதை கோப்ளேனார்னு ப்ரூஃப் பண்ணணும். அப்போ இதுக்கு என்ன வேணும், நமக்கு AB வெக்டர் வேணும்னா அதோட பொசிஷன் வெக்டார்ஸ் அப்படிங்கிறது முன்னாடியே பார்த்துருக்கோம். ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் O வச்சு அப்போ இது வந்து ஏங்கிற பாயிண்ட் 6 - 7 0னா அப்போ OA வெக்டார் நமக்கு என்ன வரும் பாருங்க, 6i cap - 7j cap plus 0k cap. OB வெக்டார் என்ன வந்துடும், 16i cap - 19j cap - 4k cap. and C வெக்டார்னா OC வெக்டார் equal to 0i cap 3j plus 3j cap minus 6k cap and OD vector equal to 2i cap minus 5j cap
plus 10k cap. நம்ம டைரக்டா அங்க பொசிஷன் வெக்டர்ஸ் எழுதல. சோ இந்த பாயிண்ட் நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட் O எடுத்து இத அப்படியே டைரக்டா என்ன பண்ணலாம்? ijk போட்டு நம்ம என்ன பண்ணலாம்? பொசிஷன் வெக்டர்ஸா டிஃபைன் பண்ணிக்கலாம். பாருங்க அப்ப AB வெக்டர் என்ன? OB வெக்டர் மைனஸ் OA வெக்டர், AC வெக்டர்னா OC வெக்டர் மைனஸ் OA வெக்டர், AD வெக்டர்னா OD வெக்டர் மைனஸ் OA வெக்டர். இத மூணையும் டிஃபைன் பண்ணி இதோட பாக்ஸ் ப்ராடக்ட் நம்ம 0 ன்னு சொன்னோம்னா they are coplanar னு வந்துரும். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க AB வெக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ற பாருங்க. now we find AB வெக்டர். AB வெக்டர் equal to OB வெக்டர் minus OA வெக்டர். அதாவது செகண்ட் பாயிண்டோட பொசிஷன் வெக்டர் மைனஸ் பொசிஷன் வெக்டர் ஆஃப் the first point. so OB வெக்டர் நமக்கு என்ன பாருங்க? Bங்கற பாயிண்ட் என்ன? 16 minus 19 minus 4. அப்ப OB வெக்டர் என்ன கிடைக்கும்? 16 I cap minus 19 J cap minus 4K cap. next OA வெக்டர். OA வெக்டர்னா ஏங்கற பாயிண்டோட பொசிஷன் வெக்டர். ஏங்கற பாயிண்ட் என்ன பாருங்க? A. அப்ப 6 minus 7 0. அப்ப வெக்டர் என்ன வரும்? OA வெக்டர் 6 I cap minus 7 J cap plus 0K cap. நான் 0ங்கறதுனால இங்க மென்ஷன் பண்ணல அவ்வளவுதான். இப்ப இந்த 2 வெக்டர்ஸை மைனஸ் பண்ணுங்க. 16 I cap minus 6 I cap என்ன வந்து பாருங்க? 16 minus 6 10 I cap. next minus 19 J cap minus into minus plus 7 J cap. அப்ப minus 19 plus 7 என்ன வந்துரும்? minus 12 J cap. next இங்க 0K cap. அதனால K cap மட்டும் வந்துரும் minus 4K cap. that is AB vector equal to 10 I cap minus 12 J cap minus 4K cap. next we find AC vector. so அப்ப AC vector equal to OC vector minus OA vector. OC vector என்ன? the position vector of the point C. the position vector of the point C என்ன பண்ண? நமக்கு C ங்கற பாயிண்ட் என்ன? 0 I cap plus 3 J cap minus 6K cap. நமக்கு 0 I cap னால அந்த I cap விட்டுட்டு எது மட்டும் எடுத்துக்கறோம் பாருங்க? 3 J cap minus 6K cap minus the position vector of the point A. A point என்ன? 6 I cap minus 7 J cap. அப்ப இத பொசிஷன் வெக்டர் எடுத்தா 6 I cap minus 7 J cap. சோ அப்ப என்ன வந்து நீங்க I பாருங்க ஃபர்ஸ்ட் வெக்டர்ல நமக்கு I இல்ல. அப்ப இது 0 I cap. அப்ப 0 minus 6 என்ன வந்து பாருங்க? minus 6 I cap. next plus 3 J cap minus into minus plus 7 J cap. அப்ப 7 plus 3 என்ன வந்து பாருங்க? 10 J cap. next minus 6 cap. இங்க K cap இல்லனால 0. அப்ப minus 6 cap மட்டும் வந்துருமா? சோ அப்ப AC வெக்டர் என்ன பாருங்க? minus 6 I cap plus 10 J cap minus 6K cap. next we find AD vector. AD vector என்ன பாருங்க? the position vector of the point D minus the position vector of the point A. that is OD vector minus OA vector. OD vector என்ன பாருங்க? the point D யோட பொசிஷன் வெக்டர் என்ன? 2 I cap minus 5 J cap plus 10 cap minus OA vector. the position vector of A என்ன பாருங்க? 6 I cap minus 7 J cap plus 0K cap. நம்ம 0ங்கனால அதை விட்டுறலாம். அப்ப என்ன வரும் பாருங்க? 2 I cap minus 5 J cap plus 10K cap minus 6 I cap minus 7 J cap. so இப்ப இத மைனஸ் பண்ணா 2I minus 6. 2 minus 6 என்ன வந்து பாருங்க? minus 4I cap minus 5 minus into minus plus 7. so இப்ப 7 minus 5 2J cap plus 10 இங்க 0. அப்ப 10K cap வந்துரும். அப்ப AD vector equal to minus 4I cap plus 2J cap plus 10K cap. so அப்ப AB vector, AC vector, AD vector find out பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் பாருங்க? இதோட பாக்ஸ் ப்ராடக்ட். இப்ப இதோட பாக்ஸ் ப்ராடக்ட் என்ன வரும் பாருங்க? AB vector பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் AB vector, AC vector, AD vector. AB vector அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம் பாருங்க? அந்த AB யோட அந்த IJK ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ். IJK ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் பாருங்க. AB vector என்ன இருக்குன்னு? 10 minus 12 minus 4. தெரியும் நமக்கு முன்னாடியே ட்ரிபிள் ப்ராடக்ட். இது வந்து ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். இப்ப பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ABC ஃபைண்ட் அவுட் பண்ணிருப்போம். அது வந்து டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் இல்லையா? அதுதான். அப்ப என்ன வரும்? 10 minus 12 minus 4. நெக்ஸ்ட் AC வெக்டரோட கோஎஃபிஷியன்ட்ஸ் பாருங்க என்னது? minus 6 10 minus 6. நெக்ஸ்ட் AD வெக்டரோட கோஎஃபிஷியன்ட்ஸ் minus 4 2 10. நம்ம டிட்டர்மினன்ட் எக்ஸ்பான்ஷன் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்திருக்கு. உங்களுக்கு மேட்ரிக்ஸ்ல 11th வந்திருக்கு டிட்டர்மினன்ட் எக்ஸ்பான்ஷன். அப்ப என்ன வரும் பாருங்க? இதுக்கு பிளஸ், இங்க மைனஸ், இங்க பிளஸ் வருமா? அப்ப பிளஸ் 10 இன்டு என்ன பண்ணுவோம்? இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டு இந்த 2/2 மட்டும் என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ண 10 into 10 வந்துரும் 100. இங்க சைன் சேஞ்ச் பண்ணிப்பி. அப்ப -6 into 12 என்ன வரும்? -12. சைன் சேஞ்ச் பண்ணா +12. அப்ப 110 into 100 plus 12. நெக்ஸ்ட் செகண்ட் டயகனல், செகண்ட் எலிமெண்ட்க்கு என்ன பண்ணுவோம்? சைன் சேஞ்ச் பண்ணுவோமா? இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம 11thலயே டிட்டர்மினன்ட் எக்ஸ்பான்ஷன் படிச்சதுதான். அப்ப மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன வந்துரும்? +12 இன்டு. சோ அப்ப இந்த செகண்ட் ரோ செகண்ட் காலம் விட்டு என்ன வரும்? -6 into 10 என்ன வந்துரும்? -60. -4 into -6 மைனஸ் இன்டு மைனஸ் என்ன வந்துரும்?
24 வரும். அப்போ சைன் சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடும் -24 பாருங்க -4 இன்ட்டு -6 ப்ளஸ் 24 வருமா அப்போ சைன் சேஞ்ச் பண்ணும்போது என்ன வந்துடும் -24 நெக்ஸ்ட் -4 இன்ட்டு அப்போ இதில் பாருங்க ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் என்ன வந்துடும் -6 இன்ட்டு 2 -12 -4 இன்ட்டு 10 என்ன வரும் -40 செகண்ட் டயகனலுக்கு சைன் சேஞ்ச் பண்ணும்போது வந்துடும் +40 ஓகேவா அப்போ 10 இன்ட்டு 100 + 12 112 plus 12 into -60 -24 -84 -4 into -12 plus 40 28 இதை simplify பண்ணுங்க 10 into 1 என்ன வந்துரும் 100 1120 வந்துரும் -12 into -84 -1008 -4 into 28 -112 so 1120 minus இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன வந்துரும் 1120 அப்ப இது ரெண்டையும் நமக்கு சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஆன்சர் என்ன வந்துரும் 0 but that is AB vector box product of AB vector AC vector AD vector equal to 0 அப்ப 3 vectors ஓட box product 0 னா the 3 vectors are coplanar நமக்கு இங்க 3 vectors என்ன பாருங்க AB vector AC vector AD vector so the 3 vectors AB vector AC vector AD vector are coplanar அப்ப 3 vectors coplanar அப்படினா இத வச்சு நமக்கு வர பாயிண்ட்ஸ் என்னென்ன A B C D அப்ப அந்த 4 பாயிண்ட்ஸ் நமக்கு என்ன வந்துரும் சேம் பிளேன்ல இருக்கும் அப்ப hence the given 4 points lie on a same plane அத நமக்கு இங்க ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க so hence proved so already theorem 6.4 ல என்ன ரிசல்ட் பாத்துறோம்னா if the scalar triple product of three non-zero vectors is 0 if and only if the three vectors are coplanar by using the theorem we have to solve this problem example 6.17 so இப்ப நமக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படினா the three vectors ஓட triple product 0 னா that is box product of the triple product 0 அப்படினா then the vectors are coplanar பாருங்க அதை யூஸ் பண்ணி தான் இத ப்ரூஃப் பண்ண போறோம் if the vectors a vector b vector c vector are coplanar then prove that the vectors a vector plus b vector comma b vector plus c vector comma c vector plus a vector are also coplanar இது என்ன சொல்லிருக்காங்க பாருங்க a vector b vector c vector இந்த 3 வெக்டார்ஸும் கோப்ளேனரா இருந்துச்சுனா a vector plus b vector b vector plus c vector c vector plus a vector நம்ம என்ன சொல்லணும் பாருங்க are also coplanar அதுக்கு நம்ம theorem 6.4 ல வர ரிசல்ட் யூஸ் பண்றோம் அதுல என்ன சொல்லிருக்காங்க நமக்கு the scalar triple product of the three non-zero vectors is 0 that is box product of a vector b vector c vectors equal to 0 then the three vectors are coplanar so since the vectors நம்ம क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க a vector b vector c vector coplanar னு சொன்னதனால அதோட box product நமக்கு என்னவா இருக்கும் 0 வா இருக்கும் since the vectors a vector b vector c vector are coplanar we have box product of a vector b vector c vector equal to 0 நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண பாருங்க to prove a vector plus b vector comma b vector plus c vector comma c vector plus a vector coplanar னு சொல்லணும் இப்போ இது வந்து a vector இது b vector இது c vector மாதிரி அப்ப என்ன சொல்லணும் இந்த 3 ஓட scalar triple product நம்ம 0 னு சொன்னா போதும் that is we have to prove box product of a vector plus b vector b vector plus c vector c vector plus a vector equal to 0 னு சொல்லணும் அப்ப நம்ம இதுக்கு box product first find out பண்றோம் பாருங்க இதோட box product பாருங்க now box product of a vector plus b vector b vector plus c vector c vector plus a vector equal to இதுல நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படினா இந்த மாதிரி 2 டர்ம்ஸ் வரத என்ன பண்ணலாம் ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம எழுதிக்கலாம் அப்ப ஃபர்ஸ்ட் இந்த 2 டர்ம்ஸ் என்ன பண்ற 2 வெக்டார்ஸ் 2 பாக்ஸ் ப்ராடக்ட்டா ஸ்ப்ளிட் பண்ற அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வரும் பாருங்க a vector b plus c b vector plus c vector c vector plus a vector இப்ப ஃபர்ஸ்ட் a போட்டோமா plus next second b வச்சு இன்னொரு பாக்ஸ் ப்ராடக்ட் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம் சோ இப்ப ஃபர்ஸ்ட் a vector b vector plus c vector c vector plus a vector plus next பாருங்க b vector plus c vector c vector plus a vector இப்ப 2 டர்ம்ஸ் நமக்கு ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டில பாத்துறோம் நம்ம பிளஸ்ல ஒரு 2 ஆர் மோர் டர்ம்ஸ் இருக்கும்போது என்ன பண்றோம் அவ்ளோ பாக்ஸ் ப்ராடக்ட் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுத முடியும் அப்ப திரும்ப என்ன பண்ற பாருங்க இந்த பாக்ஸ் ப்ராடக்ட்ட இதுல 2 டர்ம்ஸ் வரத வச்சு திரும்ப அத 2 டர்ம்ஸா ஸ்ப்ளிட் பண்றேன் அப்ப என்ன வரும் பாருங்க a vector b vector c plus a vector plus a vector c vector c vector plus a vector plus இப்போ இங்க b இருக்கு பட் இந்த b plus c வச்சு இத 2 டர்ம்ஸா ஸ்ப்ளிட் பண்றோம் அப்ப b vector c vector plus a vector plus b vector c vector plus a vector இந்த இடத்துல நல்லா பாத்துக்கோங்க இந்த பாக்ஸ் ப்ராடக்ட்ட ரெண்டு டர்மா ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம் அதே போல இந்த பாக்ஸ் ப்ராடக்ட்ட 2 டர்ம்ஸா ஸ்ப்ளிட் பண்ணிருக்கேன் இப்போ இதுல பாத்தீங்கன்னா a அப்படியே வச்சிட்டு இந்த bc ய 2 டர்ம்ஸா ஸ்ப்ளிட் பண்றோம் இதுல b அப்படியே வச்சிட்டு இந்த bc ய 2 டர்ம்ஸா ஸ்ப்ளிட் பண்றோம் அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா இந்த 2 பாக்ஸ் ப்ராடக்ட் வந்து 4 பாக்ஸ் ப்ராடக்ட்டா நமக்கு ஸ்ப்ளிட் ஆயிடும் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அதே போல இப்போ இதுல இருக்க 2 டர்ம்ஸ் 2 ஆ ஸ்ப்ளிட் பண்றோம்
இதில் C plus A 2 ஸ்ப்ளிட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதில் C plus A 2 ஸ்ப்ளிட் பண்ண தேவையில்லை. ஏன் அப்படின்னா நமக்கு இங்கேயும் B வெக்டார் இங்கேயும் B வெக்டார். எப்பவுமே ஒரு ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்டை 2 vectors are equal இருந்துச்சுன்னா then the value of the box product is 0. அப்போ that is B vector C plus A வேல்யூ நமக்கு என்னவாயிடு பாருங்க 0. இதில் ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டியில் வந்திருக்கு the two vectors are same in scalar triple product then the value of the determinant is 0. ஸோ அப்போ இந்த டேர்ம் நமக்கு என்ன வேர்டு பாருங்க 0 வேர்டு. அப்போ நெக்ஸ்ட் இதுலேயே BC அப்படி வச்சு C plus A ஸ்ப்ளிட் பண்ணுறோம் பாருங்க. அப்போ இதை 2 டேர்ம்ஸாக ஸ்ப்ளிட் பண்ண என்ன வந்து பாருங்க A vector B vector C vector plus next A vector B vector A vector plus next இதை இந்த C plus A 2 terms ஸ்ப்ளிட் பண்ண என்ன வரும் பாருங்க A vector C vector C vector plus A vector C vector A vector. next இந்த term தான் நமக்கு என்ன வேணும் பாருங்க 0 since the two vectors are same in scalar triple product so then the value is 0 plus next B vector C vector இதை 2 terms ஸ்ப்ளிட் பண்ற அப்ப என்ன வரும் பாருங்க B vector C vector C vector plus B vector C vector A vector. அதாவது இங்க தான் 2 ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம். இது 0 ஆனது ரீசன் பாருங்க B vector C plus A ல இந்த 2 vectors சேமா இருக்கனால இதோட ஆன்சர் நமக்கு என்ன வேர்டு 0. இப்போ இதுலயே நமக்கு என்ன வேர்டு பாருங்க சேம் 2 vectors சேமா இருக்குது எல்லாமே 0 வேர்டுமா. இதுல எது 2 vectors சேமா இருக்கு பாருங்க A B A A C C A C A B C C. அப்ப இந்த 4 பாக்ஸ் போட்டு நமக்கு என்ன வேர்டு 0 வேர்டு. ரிமைனிங் எது வரும் இந்த ஃபர்ஸ்ட் A B C யோ லாஸ்டா இருக்கிற BCA மட்டும் தான் வரும் பாருங்க. இப்ப அடுத்த ஸ்டெப் பாருங்க இந்த ABA ACC ACA BCC இந்த 4 terms நமக்கு என்ன வேர்டு பாருங்க 0 வேர்டு because two vectors are same in the triple product. so அப்ப next என்ன வந்து பாருங்க box product of ABC plus box product of BCA remaining 4 box product என்ன வேர்டு நமக்கு 0 வேர்டு. இப்ப next பாருங்க box product of ABC இது வந்து நம்ம cyclic rotation னு சொல்லுவோம். அதாவது ABC பாருங்க box product of ABC box product of BCA box product of CAB cyclic rotation தெரியணும். இதுல முடியிறது இதுல ஸ்டார்ட் ஆகும் பாருங்க. அது ABC next இது செகண்டா வருது ஸ்டார்ட் ஆகும் BCA next இதுல தேர்டா வருது என்ன CAB. அந்த cyclic rotation வரும்போது இந்த 3 vectors நமக்கு எப்படி இருக்கும் சேமா இருக்கும். அப்ப இந்த B vector பாருங்க அப்ப நமக்கு அந்த 4 box product என்ன ஆயிடும் 0 ஆயிடும். அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வரும் box product of A vector B vector C vector plus last term என்ன box product of B vector C vector A vector. இப்ப BCA வும் ABC நமக்கு சேம் னு சொல்லலாம். ஏன் அப்படினா அந்த சைக்கிளிக் ரொட்டேஷன் வரும்போது ABC அடுத்து B ல ஸ்டார்ட் பண்றோம் BCA அடுத்து C ல ஸ்டார்ட் பண்ணும்போது CAB ABC BCA CAB இந்த ஆர்டர்ல வரும்போது மட்டும் இந்த 3 ட்ரிபிள் ப்ராடக்ட் நம்ம இவ்வளவுக்கு சேமா இருக்கும்னு ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டில வந்திருக்கு. சப்போஸ் இதுல ஒன்னு மாறினாலும் நமக்கு என்ன வேணும் அப்படினா சைன் சேஞ்ச் ஆயிடுது பாத்துறோம். அப்ப பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் BC எப்படி எழுதிக்கலாம் பாருங்க பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A வெக்டார் B வெக்டார் C வெக்டார். அப்ப இங்கே பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ABC இங்கே ஒரு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ABC ஆட் பண்ண வந்து பாருங்க 2 into box product of A vector B vector C vector. இதோட ஆன்சர் 0 வேர்டு. ஏன்னா நமக்கு क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா A vector B vector C vector are coplanar. அப்ப சோ நமக்கு பாக்ஸ் ப்ராடக்ட் என்ன வேர்டு 0 வேர்டு. அப்ப பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A vector B vector C vector என்ன வேர்டு 0. அப்ப 2 into 0 இது பசின்ஸ் பை given. ஏன்னா இது வந்து கோப்ளேனர் அப்படிங்கறனால இதோட பாக்ஸ் ப்ராடக்ட் என்ன வேர்டு 0. so அப்ப 2 into 0 equal to 0. அப்ப therefore box product of A vector plus B vector B vector plus C vector C vector plus A vector equal to 0. எப்ப நமக்கு வந்து 3 vectors ஓட triple product that is box product 0 வா இருக்கோ அப்ப இந்த 3 vectors நமக்கு எப்படி இருக்கும் கோப்ளேனார். so hence the vectors A vector plus B vector B vector plus C vector C vector plus A vector are coplanar. so hence proved. இப்ப example 6.1 பாருங்க. if A vector B vector C vector are 3 vectors prove that box product of A vector plus C vector A vector plus B vector A vector plus B vector plus C vector equal to box product of A vector B vector C vector. நம்ம லாஸ்ட் சம்லயே இந்த மாதிரி 3 or 2 or more terms வரும்போது ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்னு பார்த்தோம் இல்லையா அதே கான்செப்ட் தான் இங்க யூஸ் பண்ண போறோம். இப்போ given A vector B vector C vector be any 3 vectors. so இதுல LHS எடுத்து டைரக்ட்டா அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி போட்டோம்னா இந்த ரைட் சைடு கிடைச்சிடும் பாருங்க. லெஃப்ட் சைடு பாருங்க LHS box product of A vector plus C vector A vector plus B vector A vector plus B vector plus C vector equal to இது 2 vectors ஓட combination but இது 3 vectors ஓட combinationsனால இத ஃபர்ஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். so A vector plus C vector A vector plus B vector இந்த A vector plus B vector plus C vector நம்ம 3 terms ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். so first 2 terms போட்டுட்டு remaining next stepல அத third ஆ ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். இப்போ A vector plus B vector plus so அப்ப இது செகண்ட் டேர்ம் வந்துரும் இல்லீங்களா
அப்போ a vector plus c vector, a vector plus b vector, next one a vector plus b vector. Last sumல பார்த்தோம் இல்லையா அதே கான்செப்ட் தான். plus next a vector plus c vector, a vector plus b vector, remaining இருக்கிற வெக்டர் நமக்கு என்ன பாருங்க c vector. So இப்போ a vector plus c vector, a vector plus b vector, next one is c vector. Already பார்த்திருக்கோம். The if two vectors are same in scalar triple product, then the value is 0. So here a vector plus b vector and a vector plus b vector are same. So the value of this scalar triple product is 0. That is the box product is 0. A plus b, a plus b, sorry, a plus c, a plus b, a plus b equal to 0. Because the two vectors are same in this box product. Plus next a plus c, a plus b, a c vector. So in the term நமக்கு என்ன வரும் பாருங்க 0 வரும். அப்ப remaining term a vector plus c vector, a plus b, c vector. So இத திரும்ப என்ன பண்ற பாருங்க இந்த combinations two terms split பண்ணிக்கிறோம். So first இந்த a plus c 2 terms split பண்ணும்போது என்ன வரும் பாருங்க a vector, a plus b, c vector plus இதுல second vector என்ன பாருங்க c vector, a plus b, c. So first a plus b, c plus second vector is c vector, a vector plus b vector, c vector. இப்போ இதில் பாருங்க நமக்கு a vector, a plus b, c plus c vector, a plus b, c. இப்போ இந்த second partல பார்த்தோன்னா two vectors are same in this box product. So the value of this box product is 0. So the remaining is a vector plus b vector, c vector. So a vector plus b vector, c vector. அதே same method யூஸ் பண்ணி இந்த சென்டர்ல இருக்கிற வெக்டர்ஸ் two vectors ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். two box product ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். அப்ப என்ன பாருங்க a vector, c vector plus a vector, b vector, c vector. இப்போ நம்ம இங்க பார்த்தோம்னா இந்த two vectors are same in this box product. So the value of this box product is 0. So remaining is a vector, b vector, c vector, which is right side. So LHS equal to RHS, that is box product of a vector plus c vector, a vector plus b vector, a vector plus b vector plus c vector equal to a vector, b vector, c vector, hence proved. இப்போ exercise 6.2ல 10th question பாருங்க. Let a vector, b vector, c vector be three non-zero vectors such that c vector is a unit vector. C vector is a unit vector perpendicular to both a vector and b vector. First என்ன சொல்லிருக்காங்க பாருங்க a vector, b vector, c vector be three non-zero vectors. அதோட modulus value வந்து not equal to 0. And c vector is a unit vector அப்படின்னா நமக்கு என்ன மீனிங் c unit vectorனா தெரியும். அதோட modulus value என்ன 1, which is given modulus of c vector equal to 1, which is perpendicular to both a vector and b vector. If the angle between a vector and b vector is pi by 6. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க a vectorக்கும் b vectorக்கும் between இருக்கிற angle வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா pi by 6. இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண பாருங்க show that box product of a vector, b vector, c vector the whole square equal to 1 by 4 into box product of a square, box product of b square, modulus of b vector square proof பண்ணணும். 1 by 4 into modulus of a vector square, 1 modulus of b vector square னு proof பண்றோம். ஓகேங்களா இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா கண்டிஷன் வந்து a vector, b vector, c vector be three non-zero vectors. Since a vector, b vector, c vector are three non-zero vectors and c vector is a unit vector. நமக்கு unit vectorனா என்ன அதோட modulus value 1. So c vector is a unit vectorனால அது modulus of c vector என்ன எடுத்துக்கிறோம் equal to 1 னு எடுத்துக்கிறோம். இப்போ क्वेश्चंஸ்ல இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க c vector is perpendicular to both a vector and b vector. See given c vector is perpendicular to a vector and b vector. நமக்கு c vector எப்படி இருக்கு a vectorக்கும் perpendicular, b vectorக்கும் perpendicular. நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் பாருங்க a vector b vector எப்படி இருக்கும் அதோட கிராஸ் ப்ராடக்ட்க்கு perpendicularனு பார்த்திருக்கோமா அது ஒரு சின்ன டயகிராம் மூலம் பார்த்தோம்னா கொஞ்சம் கிளியரா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். பாருங்க அந்த டயகிராம் பாரு இப்போ இது a vector இது b vector. நம்ம क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க angle between a vector and b vector is pi by 6. நமக்கு a cross bங்கிறது நமக்கு அந்த டெஃபினிஷன்லயே படிச்சிருக்கோம். a cross bங்கிறது எப்படி இருக்கு பாருங்க perpendicular to both a vector and b vector. பட் நமக்கு 3 டைமென்ஷனல்ல டைரக்ட்டா ab க்கு perpendicular a cross b டிரா பண்ணி காமிக்க முடியாது. அதை ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்ப a b ரெண்டுக்குமே a cross b இருக்கும் perpendicular. பட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க c vector is also perpendicular to both a vector and b vector. அப்ப c vector நமக்கு என்ன இருக்கும் இதே லைன்ல தான இருக்கும். அப்ப c vector a cross b எப்படி ஆயிரும் parallel ஆயிரும். c vector a cross b என்ன வேணும் பாருங்க
parallel. நமக்கு condition வந்து already definition வந்து என்னன்னா A cross B is perpendicular to both A vector and B vector. But question என்ன கொடுத்திருக்காங்கன்னா C vector is also perpendicular to both A vector and B vector. So A cross B is parallel to C vector. A cross B is parallel to C vector. Hence C vector is parallel to A vector cross B vector. நமக்கு parallel நாவே அது same direction இருந்தா angle between parallel vectors 0, different அதாவது opposite direction pi ன்னு பார்த்திருக்கோம். So angle between A cross B, A vector cross B vector and C vector is 0 or pi. 0 எப்ப கிடைக்கும்? same direction இருந்தா 0, opposite direction இருந்தா pi. இதுல same direction mention பண்ணிருக்கோம், but இது same direction ஆவும் இருக்கலாம், opposite direction ஆவும் இருக்கலாம். So angle between A cross B and C vector is 0 or pi. இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A வெக்டார் B வெக்டார் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/4 இன்டு மாடுலஸ் ஆஃப் A வெக்டார் ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் B வெக்டார் ஸ்கொயர் டிஃபைன் ப்ரூஃப் பண்ணணும் இல்லையா? அது ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு பாருங்க, அதை ஸ்கொயர் பண்ணாம பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A வெக்டார் B வெக்டார் C வெக்டார் எடுத்துக்கிறோம். ஆக்சுவலி அது நமக்கு தெரியும், இது என்னன்னா ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். அப்ப A பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A வெக்டார் B வெக்டார் C வெக்டார் நம்ம எழுதிக்கலாம் A வெக்டார் கிராஸ் B வெக்டார் டாட் C வெக்டார். நமக்கு A டாட் B க்கு என்ன டெஃபினிஷன்? modulus of A modulus of B cos theta. So modulus of A cross B modulus of C vector cos. இங்க thetaங்கிறது என்ன? angle between A cross B and C. நமக்கு angle between A cross B and C என்ன பார்த்திருக்கோம் பாருங்க, 0 or pi. So அப்ப cos pi or cos 0. A dot B க்கு என்ன definition? modulus of A modulus of B cos theta. Here theta is angle between A cross B and C vector. So theta is pi or 0. Cos pi oda value -1, cos 0 +1. So we take it as plus or minus. So plus or minus modulus of A vector cross B vector. Modulus of C value நமக்கு என்ன வந்து பாருங்க 1, because the question என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, C vector is a unit vector since by given. So modulus of C vector is 1. So by equal to plus or minus modulus of A vector cross B vector. இங்க cross product ஓட definition யூஸ் பண்றோம். இங்க modulus இல்ல அப்படினா நமக்கு என்ன வந்துரும்? ஒரு யூனிட் வெக்டார் வரும். பட் மாடுலஸ் இருக்கனால நமக்கு யூனிட் வெக்டர் வேல்யூ என்னவாயிடும்? 1 ஆயிடுதுல டெஃபினிஷன்ஸ்ல பார்த்திருக்கோம். சோ பிளஸ் ஆர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் A வெக்டார் மாடுலஸ் ஆஃப் B வெக்டார் sin angle between A வெக்டார் and B வெக்டார் இஸ் क्वेश्चनல கொடுத்திருக்காங்க π/6. பாருங்க angle between A வெக்டார் and B வெக்டார் இஸ் π/6. இப்போ மாடுலஸ் ஆஃப் A வெக்டார் மாடுலஸ் ஆஃப் B வெக்டார் sin π/6. இப்போ ஜஸ்ட் இங்க sin π/6 வேல்யூ அப்ளை பண்ணி ஸ்கொயர் பண்ணாவே we take it as right side. So plus or minus modulus of A vector modulus of B vector sin π/6. So box product of A vector B vector C vector equal to plus or minus modulus of sin π/6 value என்ன 1/2 sin 30 degree 1/2 into modulus of A vector modulus of B vector squaring on both sides. So two sides square பண்ணும்போது என்ன வரும் பாருங்க, modulus of A vector B vector C vector the whole square equal to plus or minus square பண்ணும்போது என்ன வரும் plus ஆயிடும். 1/2 square பண்ணா 1/4 modulus of A vector square modulus of B vector square. இதனை क्वेश्चनல so that னு கொடுத்திருக்கலையா? அப்ப modulus of A vector box product of A vector B vector C vector the whole square equal to 1/4 into modulus of A vector square modulus of B vector the whole square. Hence proved.